தன்னோட வம்சமே இருள்ல தான் வாழணும்ன்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஏன்னா இவ்வளவு டெக்னாலஜிஸ் வளர்ந்த இந்த காலத்திலயும் மதுரை வண்டியூர்ல தீர்க்கக்காட்டு பகுதியில ஆதி திராவிடர்களால கண்டறியப்பட்ட அந்த பகுதியை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 40 வருஷமா இருள்ல தான் தங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. நாங்க எப்படியாச்சும் கரண்ட் வந்துரும் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனா வர மாதிரி தெரியல. எத்தனையோ பேருக்கு ஈப்பட்டா வழங்கின பிறகும் கூட இன்னும் அந்த பகுதியில சரியான ரோடோ குடிக்க சுத்தமான தண்ணியோ தேவையான கரண்டோ இன்னும் கிடைக்கல. வெறும் மண்ணெண்ணெய் விளக்க வச்சுதான் இன்னும் அங்க இருக்க குழந்தைங்க படிக்கிறாங்க. பூச்சிக்கும் பாம்பு கடிக்கும் பயந்துதான் இன்னமும் நைட்டு தூங்குறாங்க. நாங்க இருக்கும்போது தான் கரண்ட் இல்ல. நாங்க இருக்கிற பிள்ளைங்க இருக்கும்போது கரண்ட் இருக்கிற மாதிரி இருக்கிறாடா? அங்க இருக்கவங்க நைட்ல இறந்து போனா கூட இருட்டுக்குள்ளதான் தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. திடீர்னு ஆளுகளுக்கு எல்லாம் முடியாம போகுது. அந்நேரத்துல ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போக முடியாது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அந்த ஊர் நிர்வாகிகளுக்கு இதை தெரியப்படுத்துங்க. ஏன் சொல்றேன்னா அவங்களும் வாழ்க்கையில கொஞ்சமாவது வெளிச்சத்துக்கு வரணும்ல. எங்க அப்பா எல்லாம் அவ்வளவு ஆசைப்பட்டாரு, கரண்ட் எங்க வீட்டுக்கு வந்துடும் அப்படியே ஆசைப்பட்டாரு. இதுக்குலதான் அவரை நாங்க தூக்கிட்டு போறோம்.